திருச்சி பஞ்சப்பூர்ல புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சாரு. அப்போ விழா மேடையில பேசின முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா, அமைச்சர் நேரு அவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்கள புகழ்ந்து தள்ளியிருக்காரு. திருச்சியில அமைக்கப்பட்டிருக்கிற இந்த புதிய பேருந்து நிலையத்தை அமைச்சர் நேரு அவர்கள் பார்த்து பார்த்து தன்னுடைய மாவட்டத்துக்குன்னு ஸ்பெஷலா உருவாக்கி இருக்காரு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் புகழ்ந்திருக்காரு. அடுத்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்கள ரொம்பவே பெருமையா பேசியிருக்காரு. இன்னொரு அமைச்சர் இந்த மாவட்டத்தில இருந்து வந்திருக்காரு அப்படின்னும், நம்ம தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன லேசுப்பட்டவரா அப்படின்னும், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆனதுமே அரசு பள்ளிகள்லாம் வறுமையின் அடையாளம் இல்லாம பெருமையின் அடையாளமா மாறினதுக்கே அன்பில் மகேஷ் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு புகழ்ந்து தள்ளியிருக்காரு. நேத்து +2 ரிசல்ட் வந்துச்சு. ஒவ்வொரு வருஷமுமே அதிக விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க. இந்த வருஷமும் அப்படித்தான் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் அவர்கள், கல்வி தரம் பெருமளவு உயர்ந்திருக்கு. கல்வி இடைநிற்றல் கூடாது, பள்ளி செல்லாமல் மாணவர்கள் இருக்கக்கூடாதுன்னு வீடு வீடா தேடி போய் அறிவுரை சொல்லி அவங்கள மறுபடியும் பள்ளிகளுக்கு அனுப்பணும் அப்படின்னு அன்பில் மகேஷ் அவர்கள் வலியுறுத்தியதா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரியே கடந்த 2012வது வருஷம் டெல்லிக்கு போனப்போ அங்கிருந்த ஒரு பள்ளிக்கு சென்றதாவும், அந்த பள்ளியை பார்த்தப்போ தனக்கு என்ன தோன்றியது அப்படின்னா, இதைவிட சிறப்பாக தமிழ்நாடு முழுக்க மாதிரி பள்ளிகள் உருவாக்கணும் அப்படின்னு அப்போதே முடிவு செஞ்சதாகவும் தெரிவிச்சிருக்காரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். தன்னுடைய இந்த கடமையை ரொம்ப சிறப்பாவே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எல்லா இடங்கள்லயுமே எல்லா மாவட்டங்கள்லயுமே செயல்படுத்தி காட்டிட்டு வராரு. குறுகிய காலத்திலேயே நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இந்தியாவின் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள்ல வெளிநாட்டு நிறுவனங்கள்ல படிக்க போறாங்க. அப்படி போன மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தி எல்லா உதவிகளையுமே செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்லாம மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மாதிரி தன்னுடைய திருச்சிக்கும் ஒரு அறிவு சுரங்கம் வேணும் அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கோரிக்கை வச்சு இப்போ பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஒரு நூலகம் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். தனக்கு ஒதுக்கப்பட்ட துறையில ரொம்பவே சிறப்பா செயல்பட்டு அவர் பெருமை தேடி தந்திருக்கிறதா புகழ்ந்து பேசியிருக்காரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இப்படி அமைச்சர் கே.என். நேரு அவர்கள் மேடையில இருந்தப்பவே ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே அவரை பத்தி பேசிட்டு உரை முழுக்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்களுடைய புகழையே புகழ்ந்து தள்ளியிருக்காரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த ஒரு விஷயத்தினாலேயே கே.என். நேரு அவர்களும் அவங்களுடைய ஆதரவாளர்களும் ரொம்பவே கடுப்பா இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ.